Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டிலேருந்து டே 2 vlog தான் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க ஜென்ஸ் அண்ட் பசங்களாம் சேர்ந்து ஒரு குட்டியாக ஒரு அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. இது என்ன இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட பக்கத்தில் உள்ள ஊர் தான். பிளேஸ் நேம் வந்து பெருஞ்சிலம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதிகமாக ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து சுற்றி உள்ள ஏரியாவில் உள்ள ஆட்கள் மட்டும் அப்பப்போ போய் அந்த மாதிரி குளிச்சுட்டு அந்த மாதிரி பசங்க எல்லாம் போய் தண்ணியில் விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ ஒரு அந்த மாதிரியான இடம் தான். அங்கே தான் வந்திருக்காங்க. அண்ட் ரிம்ஷாவும் என் அக்கா பொண்ணு ஃபாத்திமா 2 பேரும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அந்த பிளேஸில். தண்ணியில் மீன் பிடிக்கிறது அண்ட் விளையாடுறது அந்த மாதிரி. அண்ட் நெஹான் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டான். அண்ட் எஸ், அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் அந்த இடத்துல. அண்ட் ரொம்ப சூப்பரான இடம். ஸோ அங்கே வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா மத்தியானம் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அப்புறமா மட்டன் கிரேவி அண்டு ஸ்வீட்டுக்கு வந்து ஓட்ஸ் பாயசம் என்னோடய அக்கா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன். பசங்கள்லாம் வந்து வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடிட்டுருக்காங்க வெளியே திண்ணையில். போகக்கூடாது, கேட் அவுட் வெளியே போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து கிச்சனில் வந்து இப்போ பாயசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட பாயசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் லைட்டாக சிம்பிளாக சொல்லிக்கிறேன். இதில் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்காங்க. அதில் 4 கப்பு டீ கப் இருக்குல்ல, அதில் 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்காங்க. அப்படியே அதில் 3/4 கப்பு கோதுமை ரவையை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதில் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த கோதுமை ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இதில் ஓட்ஸ் சேர்க்கணும். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3/4 கப்பு இல்லைனா ஒரு 1/2 கப்பு சேர்த்தா போதும். நாங்கள் இங்கே 1/2 கப்பு தான் எடுத்திருக்கோம். இதை அப்படியே சேர்க்குறதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரில் லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக துருப்பாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கோதுமைலாம் நல்லா வெந்திருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 90% குக் ஆகிடுச்சுது. ஸோ இப்போ அதில் வந்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு சூப்பராக கீ ரைஸ் வந்து அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஓட்ஸும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்க்குறோம். சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறாங்க. அடிஷ்னலாக தேவைப்பட்டால் ஃபைனலாக சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்படியே ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 வாட்டி லைட்டாக பாயில் பண்ணுற மாதிரி 2 கொதி வருதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி கொதி வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வச்சு தாளித்து மேலே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நமக்கு சூப்பரான ஓட்ஸ் அண்டு கோதுமை ரவை வச்சு செஞ்ச பாயசம் ரெடி. பால் பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கும்பகோணம் கல்யாணத்தில், முஸ்லீம்ஸ் கல்யாணத்துலலாம் செய்வாங்க. நானும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதே தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் டைமுக்கு அப்புறமா நாங்கள் வந்து பாயசம் எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறோம். பாயசமும் நம்ம செஞ்சு வச்சதுக்கு சரியான டெம்பரேச்சரில் இருக்குது, குடிக்கிறது மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்டர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ சர்விங் கிளாஸில் எடுத்து ஒவ்வொருத்தங்களுக்காக கொடுக்க வேண்டியதுதான். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு கூட ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து ரொம்பவே எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அக்கா வீட்டுக்கு எல்லோரும் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்டு அக்கா வீடு பார்த்திங்கன்னா வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊரில் இருக்க பள்ளிவாசல். ஊர்லெலாம் நபிதினம் வர்றதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே ஹதீஸ் வந்து சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஹதீஸ் தான் வந்து 2-3 நாளாக நைட்டு வந்து நடத்திட்டுருக்காங்க. அதுக்கான ஒரு லைட்ஸ் டெக்கரேஷன் தான் வந்து பள்ளிவாசல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வந்து வரி நெச்சு கொடுப்பாங்க, அதாவது ஊர் நெச்சுன்னு சொல்லுவோம், மிலாடி நபி அன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ அது கூட நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடலான் இருக்கேன். 1 hour later.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து பக்கத்தில் மதரசாவில் வந்து பயான் நடந்துகிட்ருக்குது. ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பரோட்டா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புனோம். இப்போ வந்ததும் வந்து பரோட்டா மாவு வந்து வீசிகிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சிக்கன் வச்சு கிளி பரோட்டா பண்ணுறதுக்காக தான். கிளி பரோட்டா வந்து என்னோடய அக்கா தான் செய்வாங்க. பட் நான் வந்து பரோட்டா மட்டும் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கான மசாலா ஃபில்லிங் எல்லாம் வந்து அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பரோட்டா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து வீசி முடிச்சாச்சு. சுடுறது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ இதுவும் சுட்டு முடிச்சாச்சுன்னா கிளி பரோட்டா பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கான ஃபில்லிங் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் மசாலாலாம் போட்டு வதக்கி வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிக்கனை வந்து அந்த கறியிலேருந்து எடுத்து உதுத்து போட்டிருக்காங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட் மசாலா எதுவோ அதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி மைல்டாக சேர்த்து இந்த மாதிரி ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக வந்து கொஞ்சம் வாழை இலை வந்து அம்மா பக்கத்து வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பொதியறதுக்காக, அந்த கிளி பரோட்டா பொதியறதுக்காக ஸோ அதை வந்து வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளேமில் அப்படி காமிச்சு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வாடினது மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி தீயில காமிச்சு வாட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் பரோட்டா வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சுட்ட பரோட்டா அப்புறமா செஞ்சு வச்சுருந்த சிக்கன் கிரேவியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை உதுத்து போட்டு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதையும் லைட்டாக மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா இதுக்கு மேலே வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு திரும்பவும் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். ஸோ அகெயின் பரோட்டா, அப்புறமா சிக்கன் அந்த கிரேவி, அடுத்ததாக வந்து சிக்கன் மசாலா, அப்புறமா கட் பண்ண வெங்காயம், அப்புறமா ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வாழை இலையை வச்சு பரோட்டாவை சுற்றி கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சு போட்டு கட்டி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பனானா லீஃப் பின்னாடி இருக்கும்ல அந்த ஸ்டெம், அதில் இருந்தால் அந்த நார் மாதிரி கிழிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த மாதிரி கட்டி எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து வாழை நார் வச்சு ஒரு பக்கம் ஒரு முடிச்சு போட்டுட்டு திரும்பவும் ஒரு பீஸ் எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு முடிச்சு போட்டுட்ருக்காங்க. இப்போ இதை அப்படியே வந்து தவாவில் வச்சு சுட்டு எடுக்கணும். சுடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது முதல்ல வந்து லைட்டாக ஆயில் விட்டு அந்த பொதியை வச்சுட்டு அப்புறமா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை அப்படியே மூடி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டீமில் வந்து அந்த பரோட்டாலாம் வந்து அந்த சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகும். கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா அதை லிட்டை ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம அந்த பொதியை வந்து ஃப்ளிப் பண்ணி வைக்கணும். ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி நம்ம விட்ட ஆயிலில் அது வந்து பொரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வந்து அந்த வாழையில் பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வந்திருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சுது. இப்போ நம்ம அந்த முடிச்சை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பொதியை ஓப்பன் பண்ணதும் வாசம் மூக்கு திளைக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பசங்களோட செக்ஷன் முடிக்கணும். ஸோ கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பி அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் பிளேட்டில் வச்சு டைனிங் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நாங்களும் சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக சூடாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளி பரோட்டானாலே சுட சுட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நமக்கு தெரியும், ரியல் டேஸ்ட்டு. ஸோ சூடாக வந்து எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் தம்பி 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய அம்மா அப்புறமா நான் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டின்னர்னு சொல்லிக்கலாம். இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கொய்யா மரத்தில் வந்து நைட்டு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ ரெண்டும் சேர்ந்து இப்படி இந்த மாதிரி புதிஞ்சது மாதிரி தூங்கும். அதாவது கிளி பரோட்டா மாதிரி இதுவும் பேக் ஆகிருக்கு பாருங்கள். அதான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். தலையை அப்படி நல்லா உள்ள உடம்போடு சேர்த்து வச்சு அப்படி தூங்கிட்டு இருந்தது. சவுண்டு கேட்டதும் வந்து முழிச்சு பார்த்துட்ருக்கு பாருங்கள். இது குருவி பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு இங்கே வந்து தூங்குறதுக்கு வந்துடும். ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் வந்ததும் பறந்து போயிடும்.
பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குல்ல தூங்குறத பார்க்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபியெல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.